Hi and welcome to Easy Spoken English Kanchi. இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நாம டென்சஸை லாங் சென்டென்சஸில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். சாதாரணமாக நம்ம டென்சஸை சிம்பிள் சென்டென்சஸில் ஈஸியாக பண்ணிடுவோம். பட் லாங் சென்டென்சஸ்ன்னு வரும்போது நம்ம டென்சஸில் நிறைய மிஸ்டேக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் இந்த சீரீஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே அதோட லிங்க் இருக்குது, கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். Now let's get started with today's lesson. இன்னைக்கான ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் சென்டென்சஸ். நாங்கள் ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு ராஜு எங்களை தினமும் லைப்ரரிக்கு கூட்டிகிட்டு போவார். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், அதே தான் இருக்குது. நாங்கள் ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு ராஜு தினமும் எங்களை லைப்ரரிக்கு கூட்டிகிட்டு போவார். ஸோ இந்த சென்டென்ஸை நம்ம ப்ரெசண்ட்லேயும் இதே மாதிரி தான் சொல்லுவோம். பாஸ்ட்டில், ஸோ இப்போது நான் என்னோடய சின்ன வயசை பற்றி பேசும்போது நான் இப்படி தான் சொல்லுவேன் இல்லையா? நான் டெய்லி ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு ராஜு எங்களை லைப்ரரிக்கு கூட்டிகிட்டு போவார். ஸோ பொதுவாக போவார் அப்படின்றது வந்து ஃப்யூச்சர் டென்ஸ் மாதிரி இருந்தாலும் ப்ரெசண்ட்டுக்கும் யூஸ் பண்ணுவோம், பாஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணுவோம். ஸோ தமிழ் சவுண்டு வச்சு நம்ம இந்த டென்ஸ் தான் அப்படின்னு டிசைட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை நான் பாஸ்ட்டில் எழுதியிருக்கேன். ராஜு யூஸ்ட் டு டேக் அஸ் டு த லைப்ரரி எவ்ரி டே ஆஃப்டர் வி கேம் பேக் ஹோம் ஃப்ரம் ஸ்கூல். ஓகே, ஸோ ராஜு யூஸ் டு டேக் அஸ் டு த லைப்ரரி. ராஜு எங்களை லைப்ரரிக்கு கூட்டிகிட்டு போவார். எப்போனா தினமும் நாங்கள் ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு. கரெக்டாக? எவ்ரி டே ஆஃப்டர் வி கேம் பேக் ஹோம் ஃப்ரம் ஸ்கூல். ஸோ இதில் பாருங்கள், யூஸ்டு டு யூஸ் பண்ணியிருக்கேன். பாஸ்ட்டில் இந்த விஷயம் ரெகுலராக நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் இல்லையா? தினமும் ராஜு எங்களை கூட்டிகிட்டு போவார். ஸோ அதனால் நான் இங்கே யூஸ்டு டு யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வுட் கூட யூஸ் பண்ணலாம். ராஜு வுட் டேக் அஸ் டு தி லைப்ரரி எவ்ரி டே ஆஃப்டர் வி கேம் பேக் ஹோம் ஃப்ரம் ஸ்கூல். ஓகே, ஸோ இப்படியும் யூஸ் பண்ணலாம். நான் யூஸ்டு டு பற்றி டீட்டெயில் லெசன் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் மேலே ஐகார்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்த சென்டென்ஸை டெய்லி ரொட்டீன். ஸோ டெய்லி நாங்கள் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போனதும் ராஜு எங்களை லைப்ரரி கூட்டிகிட்டு போவார், அந்த மாதிரி சொல்லலாம். ராஜு டேக்ஸ் அஸ் டு தி லைப்ரரி எவ்ரி டே ஆஃப்டர் வி கம் பேக் ஹோம் ஃப்ரம் ஸ்கூல். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய சென்டென்சஸில் நம்ம ப்ரெசென்ட்டில் பாஸ்ட்டில் ஒரே மாதிரி சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் தமிழில். பட் இங்கிலீஷில் நீங்கள் கான்டெக்ஸ்ட் தெரிஞ்சு டென்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, அதுக்காக தான் இந்த செட் ஆஃப் சென்டென்ஸ். அடுத்த செட் ஆஃப் சென்டென்ஸும் அதே மாதிரி தான் பார்க்கலாம். அவள் எப்போதும் குழந்தைங்கள திட்டமாட்டா, ஆனால் அப்பா திட்டுவார். அதே தான் அடுத்ததும். அவள் எப்போதும் அவள் குழந்தைங்கள திட்டமாட்டா, ஆனால் அப்பா திட்டுவாருன்னு சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் நம்ம ஜென்ரல் ட்ரூத், அதாவது ப்ரெசென்ட்டில் இப்போ அவங்க வீட்டில் அதுதான் நடக்குது. அவள் திட்டமாட்டா, பட் அப்பா எப்போவுமே திட்டுவாருன்னு சொல்கிறோம். ஸோ அதனால் ப்ரெசென்ட் சிம்பிள் யூஸ் பண்ணலாம். ஷீ நெவர் ஸ்கோல்ஸ் ஹர் கிட்ஸ் பட் த ஃபாதர் ஆல்வேஸ் டஸ்ன்னு எழுதியிருக்கேன். இதில் 2 சென்டென்ஸ் இருக்குது. பட்ன்ற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அவள் திட்டமாட்டா, அப்பா திட்டுவாருன்னு. திட்டுறதுன்ற ஒரே வேர்பை தான் 2 சென்டென்ஸ்லையுமே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பொதுவாக இந்த மாதிரி நம்ம வேர்ப் யூஸ் பண்ணும்போது ரெண்டாவதாக சொல்கிற சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு வேர்ப் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ஸ்கோல்ஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் வேர்ப் என்னென்னு பார்த்தீங்கன்னா டஸ் ப்ளஸ் கோல்டு இல்லையா? ஸோ டஸ் ப்ளஸ் கோல்டு தான் ஸ்கோல்ஸ். ஸோ டஸ் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஷீ நெவர் ஸ்கோல்ஸ் ஹர் கிட்ஸ் பட் தி ஃபாதர் ஆல்வேஸ் டஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? டஸ் ஏன் சொல்கிறோம்? பிகாஸ் அங்கே ஆல்ரெடி முன்னாடி ஸ்கோல்ஸுன்ற ஒரு வேர்ப் சொல்லிட்டோம். அதையே திருப்பி இங்கேயும் சொல்லாமல் ஃபர்ஸ்ட் வேர்ப் மட்டும் சொல்கிறோம். ஓகே, அடுத்த சென்டென்ஸை நான் பாஸ்ட்டில், ஓகே, அவள் எப்போவுமே திட்டினதே கிடையாது, ஆனால் அப்பா எப்போவுமே திட்டிகிட்டே தான் இருப்பார், பாஸ்ட்டில் நடந்த மாதிரி சொல்கிறேன். ஷீ நெவர் ஸ்கோல்டட் ஹர் கிட்ஸ் பட் த ஃபாதர் ஆல்வேஸ் டெட். இங்கே ஏன்னா ஸ்கோல்டடுன்ற வேர்பில் இருக்கிற ஃபர்ஸ்ட் வேர்ப் வந்து டெட், அதனால் பட் த ஃபாதர் ஆல்வேஸ் டெட்னு சொல்கிறோம். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த செட் ஆஃப் சென்டென்ஸ்க்கு போகலாம். நான் ஆஃபீஸில் இருந்தப்போ எனக்கு நேரமே இருந்ததில்லை. நான் ஆஃபீஸில் இருக்கும்போது எனக்கு நேரமே இருக்கிறதில்ல. இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தான் பாஸ்ட். நான் ஆஃபீஸில் இருந்தப்போ எனக்கு நேரம் இருந்ததில்லை. ஐ நெவர் ஹேட் டைம் வென் ஐ வாஸ் அட் தி ஆஃபீஸ். ஓகே, நான் ஆஃபீஸில் இருந்தப்போ பாஸ்ட்டில் மேபி நான் வந்து முன்னாடிலாம் ஆஃபீஸில் இருந்தேன், இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறேன். ஆஃபீஸில் போய் வேலை செஞ்சேன், இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறேன். ஸோ நான் ஆஃபீஸில் இருந்தப்போ வென் ஐ வாஸ் அட் தி ஆஃபீஸ் ஐ நெவர் ஹேட் டைம். ஓகே, பட் இப்போது ஆஃபீஸில் நான் இருக்கிறேன், எனக்கு டைமே இருக்கிறதில்ல. ஐ நெவர் ஹாவ் டைம் வென் ஐ ஆம் அட் தி ஆஃபீஸ். ஓகே, இப்போது யூஸ்வலி எனக்கு அதுதான் நடக்குது. நான் எப்போவுமே ஆஃபீஸில் இருக்கேன், எனக்கு டைமே இருக்கிறது இல்லை. அந்த டோனில் சொல்கிறது தான் வென் ஐ ஆம் அட் தி ஆஃபீஸ் ஐ நெவர் ஹாவ் டைம். ஓகேங்களா? அடுத்து இன்னைக்கான லாஸ்ட் செட் ஆஃப் சென்டென்ஸ். அவள் மற்றவங்களோட ஃபீலிங்ஸை கன்சிடர் பண்ணாமல் எல்லாரையும் கேலி செய்வா, ஆனால் எனக்கு மட்டும் கொஞ்சம் பாவம் பாப்பா. ஸோ அதே தான் அடுத்த சென்டென்ஸும், பட் பாஸ்ட் டென்ஸில் சொல்லியிருக்கேன். மற்றவங்களுடைய ஃபீலிங்ஸை கன்சிடர் பண்ணாமல் எல்லாரையும் கேலி செஞ்சா, பட் எனக்கு மட்டும் லைட்டாக பாவம் பார்த்தா அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ மேபி நம்ம ஃப்ரெண்ட் கேங்கில் யாரோ ஒருத்தவங்க எப்போவுமே எல்லாரையும் மாக் பண்ணிவிட்டு புலி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த பர்சனை பற்றி நான் சொல்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸ். ஷீ மேக்ஸ் ஃபன் ஆஃப் எவ்ரி ஒன் வித்தவுட் கன்சிடரிங் தேர் ஃபீலிங்ஸ்
பட் ஷீ ஹேஸ் அ சாஃப்ட் கார்னர் ஃபார் மீ. ஸோ திஸ் இஸ் வாட் ஷீ டஸ். இதை தான் அவள் எப்போவுமே செய்வா. என்ன பண்ணுவா? எப்போவுமே எல்லாருடைய ஃபீலிங்ஸையும் கன்சிடர் பண்ணாமல் கேலி பண்ணுவா. ஷீ மேக்ஸ் ஃபன் ஆஃப் எவ்ரி ஒன் வித்தவுட் கன்சிடரிங் தேர் ஃபீலிங்ஸ். பட் எனக்கு மட்டும் கொஞ்சம் பாவம் பாப்பா. எனக்கு மட்டும் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. அந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்கோம். ஷீ ஹேஸ் அ சாஃப்ட் கார்னர் ஃபார் மீ. இதே பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும்னா எதெல்லாம் இங்கே சேஞ்ச் பண்ணணும்? ஷீ மேக்ஸில் இருக்கிற மேக்ஸ் எடுத்துகிட்டு மேட் போடுவோம். ஷீ மேட் ஃபன் ஆஃப் எவ்ரி ஒன் வித்தவுட் கன்சிடரிங் தேர் ஃபீலிங். இங்கே கன்சிடரிங்கோட டென்ஸ்லாம் நீங்கள் மாற்ற முடியாது. கன்சிடரிங் இந்த இடத்துல ஒரு ஜெரண்டா, ஒரு நவுனை ஆக்ட் பண்ணுது. பட் ஷீ ஹேஸ் அ ஹேடா சேஞ்ச் பண்ணி பட் ஷீ ஹேட் அ சாஃப்ட் கார்னர் ஃபார் மீ. ஓகே, ஸோ இது வந்து பாஸ்ட்டில் நடந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். எல்லாரையுமே கேலி செஞ்சா, பட் எனக்கு மட்டும் சாஃப்ட் கார்னர், பாவம் பார்த்தா. ஸோ இந்த இடத்துல எல்லாரையும் கேலி பண்ணும்போது என்ன மட்டும் அவன் பண்ணல. பிகாஸ் எனக்கு மேபி என்ன அவளுக்கு பிடிச்சிருக்கும், எனக்கு நான் வந்து அவளுக்கு ஸ்பெஷல், அந்த மாதிரி அர்த்தத்தில் சொல்கிறதுனால சாஃப்ட் கார்னர் அப்படின்றத நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று புதுசாக லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.